பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்திருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டீங்களா? அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஒரு காலத்துல, ஆனா இன்னைக்கு அவங்க பாவத்துக்குள்ள போயிட்டாங்களா? செல்போன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக தவறான தொடர்புகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்களா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, இழந்த அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை என் பிள்ளைகளுக்கு திரும்ப தாங்க, எனக்கு திரும்ப தாங்க, என் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு திரும்ப தாங்கன்னு கேளுங்க. ஆமேன். நான் முதல்ல சொன்னது போல அந்த சகோதரனை அவர்கள் இழந்திருந்தார்கள். அந்த சகோதரன் மரித்து போனான், ஆனால் திரும்ப கத்தர் கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு பாவத்துல நம்முடைய குடும்பத்தினர் மரித்து போய் இருக்கலாம். நாமே ஒருவேளை பின்மாற்றத்துக்குள் விழுந்து மரித்து போன நிலைமையில இருக்கலாம். நம்முடைய ஆத்துமா மரித்து போன நிலைமையில இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கதறி கேளுங்க. ஏசப்பா, என் குடும்பத்துல யாரெல்லாம் உம்மை விட்டு பின்வாங்கி போனார்களோ, யாரெல்லாம் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை, ரட்சிப்பை இழந்தார்களோ, திரும்பவும் தாங்கப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் ஒருவர் கூட கெட்டு போவது அவருக்கு பிரியமே கிடையாது. ஒரே ஒரு ஆடு காணாமல் போன பொழுது அந்த மேய்ப்பன் தேடி பிடித்து திரும்ப கொண்டு வந்தது போல, எவ்வளவுதான் நாம் தூரமாய் போனாலும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் தூரமாய் போனாலும், கர்த்தர் அவர்களை மறுபடியும் சேர்த்து கொண்டு வருவார். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே நாங்கள் இழந்த சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, உற்சாகத்தின் ஆவியை எங்களுக்கு திரும்ப தாங்கப்பா என்று சொல்லி நம்ம எல்லாம் கேட்கலாமா?